ஏசுனாரு, கடந்த கால பாவத்தை மன்னிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னாலே புறஜாதி ஏற்றுக்க மாட்டேன்றான். நாங்களாம் கால் கடுக்க நடந்து போயிட்டு வந்து கூட எங்க பாவத்தையே வந்து மன்னிக்க மாட்டேன்ற மன்னிப்பாரான்னு கொஸ்டின்ல இருக்கிறோம். கங்கைக்கு போறோம், காசிக்கு போறோம், ஏன்னா இருந்த இடத்துல இருந்து அப்படின்னு அவன் சொல்றான். ஏன்னா அவனால ஏத்துக்க முடியல கடந்த கால பாவத்தைன்னு. நான் சொல்றேன் நிகழ்காலத்தையும் எதிர்கால பாவத்தையும் சேர்த்து மன்னிச்சிட்டாருன்றேன். இதை பெந்தகோஸ்தக்காரனே ஏற்றுக்க மாட்டேன்றான். மனிதன் தனக்கு விருப்பமானபடி கடவுள் இருக்கணும்னு நினைக்கிறான். அங்க விட்டோம். அதனாலதான் கடவுள் தன்னுடைய மனதிற்கு மேல இருக்கிறார் போது அவனால் ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால இயேசு அடிக்கடி சொன்னார், நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாய் இருந்தால் வரப்போகிறவர் எலியா இவன் தான். அவனை என்ன அர்த்தம்? சில நேரம் நான் சொல்றதை நீங்க ஏத்துக்க முடியாது, அதான் அர்த்தம். இப்படியே அவர் பேசினால ஒரு குரூப் வந்து சொல்றாங்க, எங்களுக்கு தெளிவா சொல்லுங்க, நீங்க தான் மேசியாவா? அவர் சொன்னாரு, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்க கேட்க மாட்டேன்றீங்க. நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாமல் போனால், அடுத்த சில வசனங்கள் கழிச்சு சொல்ற பைபிள் சொல்லுது, அவர் பிதாவை குறித்து சொன்னார். சில விஷயங்களை நேரடியா சொல்லலைங்க, ஏன்னா சொன்னா அவனால ஏத்துக்க முடியாது. ஏசுனாரு, கடந்த கால பாவத்தை மன்னிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னாலே புறஜாதி ஏத்துக்க மாட்டேன்றான். நாங்களாம் கால் கடுக்க நடந்து போயிட்டு வந்து கூட எங்க பாவத்தையே வந்து மன்னிக்க மாட்டேன்ற மன்னிப்பாரான்னு கொஸ்டின்ல இருக்கிறோம். கங்கைக்கு போறோம், காசிக்கு போறோம், ஏன்னா இருந்த இடத்துல இருந்து அப்படின்னு அவன் சொல்றான். ஏன்னா அவனால ஏத்துக்க முடியல கடந்த கால பாவத்தைன்னு. நான் சொல்றேன் நிகழ்காலத்தையும் எதிர்கால பாவத்தையும் சேர்த்து மன்னிச்சிட்டாருன்றேன். இதை பெந்தகோஸ்தக்காரனே ஏத்துக்க மாட்டேன்றான். ஏன்னா அவனுக்கு வந்து என்னன்னா எதிர்காலம் பாவம் மன்னிக்கப்படல. சரி, அப்ப என்ன செய்வேன்? எதிர்காலம் பாவம் ஒவ்வொன்றா செஞ்சு மன்னிப்பு கேட்பேன். நான் என்ன சொல்றேன், அப்பா 1000 ரூபாய் கொடுத்துட்டாருன்ற, நீ 100 ரூபாயா வாங்க வேண்ட, ரெண்டுமே அப்பாட்ட தான் வாங்க போற. நீ ஏண்டா கடந்த காலத்தை மட்டும் மன்னிச்சுட்டாருனால எதிர்காலத்தை நீ பாவம் செய்யாம இருக்கிறியா? இருப்பேன், உன்னால ஷூரிட்டி கொடுக்க முடியுமா? அப்ப என்ன சொல்ல வர? எதிர்காலத்தில் நாங்கள் பாவம் செய்வோம், அப்பப்ப மன்னிப்பு வாங்கிக்குவோம். எப்படினாலும் மன்னிப்புக்கு தான் நீ வர, நீ எங்க சுத்தினாலும் மன்னிப்புக்கு தான் வரும்னு அவருக்கு தெரியும். அதான் மொத்தமா மன்னிப்பு கொடுத்துட்டாரு. போ, அதை புரிஞ்சுக்காங்க, புரிஞ்சு. எதிர்காலத்துல தப்பே செய்யாம வாழ்வே, நீ ஷூரிட்டி கொடுப்பா. எதிர்கால தப்பு செய்வோம். எதிர்காலத்துல மன்னிப்பு இல்லைன்னு பேசுறவங்களை பார்த்து ஒரு கேள்வி வைக்கிறேன். கடந்த கால பாவத்தை மட்டும் தேவன் மன்னிக்கிறார், அப்ப எதிர்காலத்துல நான் தப்பே செய்ய மாட்டேன், நீங்க ஒரு ஷூரிட்டி கொடுங்க. இல்ல செஞ்சாலும் செய்வோம், அப்ப அடி விழுமா உங்களுக்கு? இல்ல அப்போ மன்னிப்பு கிடைக்கும். நீ இனிமே கிடைக்கும்ன்ற, நான் சொல்றது கிடைச்சிருச்சுன்றேன். அவர் தழும்புகளால் சுகமானோம்னு சொல்ற, வியாதிக்கு மட்டும் ஏற்கனவே சுகமாயிட்டோம்ன்ற. எந்த வியாதிக்கு? நீ சாகுற வரைக்கும் உனக்கு வரப்போற அத்தனை வியாதி நீ சுகமாயிட்ட. சுகமாகிறோம், சுகமாகி கொண்டே இருக்கிறோம்ல, சுகமாயிட்டோம். பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சு. ஏத்துக்காங்க தயவு செய்து. இந்த சத்தியத்தை கேட்ட அடுத்த சத்தியத்தை கேட்க முடியாது. மன்னிப்பார் என்று சொன்னா அவனை கேட்க முடியாது, ஏன்னா மன்னிச்சுட்டாரு.